கேரளாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த டாப் 10 தமிழ் திரைப்படங்கள் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10வது இடத்துல இருக்க திரைப்படம் டி.ஜே. ஞானவேல் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து 2024ஆம் ஆண்டு வெளியான வேட்டையன். இந்த திரைப்படம் கேரளால 16 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. 9வது இடத்துல இருக்க திரைப்படம் ஷங்கர் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து 2018ஆம் ஆண்டு வெளியான 2.0. இந்த திரைப்படம் அங்க 19 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 8வது இடத்துல இருக்கிற திரைப்படம் அட்லி டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடித்து 2017ஆம் ஆண்டு வெளியான மெர்சல். இந்த திரைப்படம் கேரளாவில் 19 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. 7வது இடத்துல இருக்க திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், கார்த்தி மற்றும் ரவிமோகன் எல்லாம் சேர்ந்து நடித்த பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம். இந்த திரைப்படம் கேரளாவில் 19 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. 6வது இடத்துல இருக்க திரைப்படம் ஷங்கர் டைரக்ஷன்ல விக்ரம் நடித்து 2015ஆம் ஆண்டு வெளியான ஐ திரைப்படம். இந்த திரைப்படம் கேரளாவில் 19 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. 5வது இடத்துல இருக்க திரைப்படம் அட்லி டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடித்து 2019ஆம் ஆண்டு வெளியான பிகில். இந்த திரைப்படம் கேரளாவில் 21 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. 4வது இடத்துல இருக்க திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், கார்த்தி மற்றும் ரவிமோகன் நடித்து 2022ஆம் ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன். இந்த திரைப்படம் கேரளாவில் 25 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 3வது இடத்துல இருக்க திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் நடித்து 2022ஆம் ஆண்டு வெளியான விக்ரம். இந்த திரைப்படம் கேரளாவில் 40 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2வது இடத்துல இருக்கிற திரைப்படம் நெல்சன் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர். இந்த திரைப்படம் கேரளாவில் 57 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. முதல் இடத்துல இருக்க திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடித்து 2023ஆம் ஆண்டு வெளியான லியோ. இந்த திரைப்படம் கேரளாவில் 60 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.